இந்திய மக்களவையில ஒரு நபர் பற்றிய கதை உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் விரிவா இந்த மக்களவை சுவாரஸ்யம் பகுதி 3ல நாம பார்க்க போறோம். தமிழக வரலாற்றிலேயே ஒரு நபர் போட்டியே இல்லாம எம்பியா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. அது பதிவாகியும் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, டி.ஏ. ராமலிங்க செட்டியார் அவர்கள் தான். 1951ஆம் ஆண்டு நடந்த முதல் மக்களவை தேர்தல்ல கோவை தொகுதியில டி.ஏ. ராமலிங்க செட்டியார் காங்கிரஸ் சார்பா களம் இறங்கினாரு. அந்த தேர்தல்ல தான் அவர் போட்டியே இல்லாம தேர்வும் ஆனாரு. திருப்பூர் மாவட்டத்துல பிறந்த இவரு சட்டப்படிப்பை முடிச்சு சென்னை உயர்நீதிமன்றத்துல பணியிலையும் இருந்திருக்காரு. இந்த நிலையில தான் அரசியல் பக்கம் தன் கவனத்தை திருப்ப புதிய நீதி கட்சியில இருந்து தன் அரசியல் பயணத்தையும் தொடங்கி இருக்காரு. பின் அந்த கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ்ல இணைந்திருக்கிறாரு. இவரு கோவை மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் மாநகராட்சி தலைவராகவும் பதவி வகித்திருக்காரு. 1921ஆம் ஆண்டு காங்கிரஸ் சார்பா சென்னை மாகாணத்துல போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரும் ஆகியிருக்கிறாரு. 1951ஆம் ஆண்டு நடந்த முதல் மக்களவை தேர்தல்ல கோவை தொகுதியில போட்டியிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு எதிரா வேற யாருமே களம் காணவே இல்லை. அதனால அவர் போட்டியே இன்றி எம்பியா மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. எனவே தமிழக வரலாற்றிலேயே ஒரு நபர் போட்டியே இல்லாம மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அது டி.ஏ. ராமலிங்க செட்டியார் அவர்கள் தான். மக்களவைக்கே போகாத ஒரே பிரதமர். இந்திய வரலாற்றுல மக்களவைக்கே போகாத ஒரு பிரதமர் அப்படிங்கிற சிறப்பை ஒருத்தர் பெற்றிருக்கிறாரு. அது வேற யாருமே இல்ல, சௌத்ரி சரண் சிங் அப்படிங்கிறவங்க தான். காங்கிரஸ் கட்சியில தன் அரசியல் பயணத்தை தொடங்கிய சௌத்ரி சரண் சிங் 1967ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய கிராந்தி தள் அப்படிங்கிற புதிய ஒரு கட்சியை உருவாக்குறாரு. 1967 அதே ஆண்டுல பிற கட்சிகள் ஆதரவோட உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஆட்சியும் பிடித்து முதலமைச்சராகவும் பதவி வகிச்சாரு. பின்னர் 1970 மற்றும் 75 ஆகிய ஆண்டுகள்ல நடந்த மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு எம்பியாவும் ஆனாரு. அதன் பின் அவசர கால நிலையின் போது இவரை கைது செய்து இந்திரா காந்தி சிறையில அடைக்கிறாங்க. இதனால இந்திரா காந்தி தான் தன்னோட அரசியல் எதிரி அப்படின்னு வெளிப்படையாவுமே இவர் தெரிவிச்சாரு. 1977ஆம் ஆண்டு பாரதிய லோக்தள் உட்பட பல கட்சிகள் இணைந்து ஜனதா அப்படிங்கிற பெயர்ல ஒரு கூட்டணியை அமைச்சு ஆட்சியும் பிடிக்கிறாங்க. அப்போ ஜனதா கட்சியை சேர்ந்த மொரார்ஜி தேசாய் அவர்கள் பிரதமரா முன்மொழியப்பட்டாரு. சரண் சிங் அவர்கள் துணை முதல்வரா ஆக்கப்பட்டாங்க. 2 ஆண்டுகள் இந்த கூட்டணி வெற்றிகரமா போச்சு. அதன் பின் உட்கட்சி குழப்பம் காரணமாக மொரார்ஜி தேசாய் அவர்கள் 1979ஆம் ஆண்டு பிரதமர் பதவியிலிருந்து விலகுறாங்க. அதன் பின் சௌத்ரி சரண் சிங் பிரதமரா பதவியேற்க பல வியூகங்களை வகுக்கிறாரு. குறிப்பா பிற கூட்டணி கட்சிகளோட இணைந்து ஆட்சியை பிடிக்க தீவிரமும் காட்டினாரு. குறிப்பா இவருக்கு ஆதரவா 64 உறுப்பினர்கள் இருந்த நிலையில காங்கிரசும் இவருக்கு ஆதரவு தெரிவிப்பதா உறுதிமொழி தந்தாங்க. அதையும் நம்பி இவர் பிரதமரா ஆனாரு. குறிப்பாக 1979ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி இவர் பிரதமரா பதவி ஏற்கிறாரு. அதன் பின் அதே ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி அந்த பதவியில இருந்து அவர் விலகிறாரு. ஏன்னா இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி இவருக்கு அளிச்ச ஆதரவை திரும்ப பெற்றாங்க. இதனால மக்களவையில பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது அப்படிங்கிற நிலையில தான் சரண் சிங் அவர்கள் தன்னோட பிரதமர் பதவியில இருந்து விலகவும் செஞ்சாங்க. எனவே இந்திய வரலாற்றுல குறைந்த காலகட்டத்துல இருந்த ஒரு பிரதமர் அப்படின்னா அது சரண் சிங் தான். மேலும் மக்களவைக்கே போகாத ஒரு பிரதமர் அப்படிங்கிற சிறப்பையும் இவர் வரலாற்றுல பதிவு செஞ்சிருக்காங்க. இப்படியா மக்களவை தொடர்பான சுவாரஸ்யமான தகவலை வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஹிந்து தமிழ் திசை. நன்றி.